शेषाद्यवंशकलशोदरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गं श्रीमन् अनन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् आहं प्रपद्ये। प्रह्लाद नारदपराशरपुण्डरीक व्यासाम्बरीशशुकशौनकभीष्मदाल्भ्यान् रुक्माङ्गरार्जुनवसिष्ठविभीषणादीन् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवागान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। व्यासं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकराजं तपोनिध्यम्। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय கோவிந்தாய நமோ நமஹ. இன்றைய தினம் ரெண்டு பேருக்கும் கல்யாணத்துக்கு முயற்சி நடக்கிறது. இவருக்கு கல்யாணம் ஆயிடுறது, பெரியவருக்கு பலராமனுக்கு. இவளுக்கு ஒரு லெட்டர் எடுத்துன்னு வரேன். ருக்மிணி கல்யாணத்துக்கு ஒரு பிராமணன் லெட்டர் எடுத்துன்னு வரேன். இத்தனை சமாச்சாரம். 12-13 ஆச்சு, 14 வயசு. ஸ்ரீ சுகவாச்சா கண்ணபிரானுடைய கதை கிருஷ்ண சரித்திரம் சுகபிரம்மம் சொல்லுகிறார். சுகம் பரீட்சித் மகாராஜா கேட்கிறார். இத்தம் சோரு கிரகீதோங்கா கிருஷ்ணேலேக்ஷ்வாக நந்தனகா தம் பரிக்கிரமிய சந்தன்யா நிச்சக்கராம குஹாமுகாத்து. நேற்று கதை கண்டினியூ பண்ற மாந்தாத்தா உடைய பேரன் முதுகுந்தன் இந்த மாதிரி அவராலே மோட்சத்துக்கு வழியை பெற்று நீ தர்மத்துடன் உன்னுடைய க்ஷத்திரிய ஜன்மத்தை கழி, அடுத்த ஜன்மத்திலே நீ பிராமணனாய் பிறந்து சர்வ பாவத்தையும் போக்கிக் கொண்டு போம்படியிலே வந்து என்னிடம் வந்து சேருவாய் என்று சொல்லி வச்சார். இவர் என்ன பண்ண, இந்த மாதிரி அனுகிரகத்தை பெற்று கிருஷ்ணனாலே அந்த இக்ஷ்வாகு மகாராஜாவான முதுகுந்தன் அவனுக்கு நமஸ்காரம் பண்ணி பிரதட்சணம் பண்ணி நிச்சக்கிராம குஹாமுகா குஹன்னு இப்படத்துக்கு வந்தான். அவன் படுத்திருந்தப்போ கிருத்தியுகத்துக்குள்ள எழுந்திருந்தப்போ கலியுகாதிக்கு துவாபரகம் முடிஞ்சு கலியுகம் பீனிங்க. ஏன்னா நம்மாழ்வார் பிறந்தது கண்டபிரான் போனா 2 நாள் முன்னே, அப்புறம் கண்டபிரம் போறவரை பிறந்தார். இது வேணும் முன்னே நான் வருகலி எப்படின்னா தம் பரிக்கிரமிய சன்னம்யா நிச்சக்ராம் குஹாமுகாது சவீக்ஷுல்லகான் பக்தியான்னே பசூன் விருத்த நஸ்பதின்னு. இப்படி வந்து பார்த்ததுன்னா எல்லாம் லிலிபுட்டு மாதிரி இருக்குது. ஜனங்கள், பசுக்கள், வனஸ்பதிகள் இது. ஏன்னா கிருத்தயுகத்துக்குள்ள எல்லாம் பெருபெருஷா இருக்குது. ராமர் 16 இருந்தாராம். அந்த மாதிரி எல்லாம் அதுக்கு சரியா இருந்தது. இங்கே என்னென்ன கலியுகமே வந்து ஆரம்பம், கலியுக ஆரம்பம். சரி, எல்லாம் சொல்லுவார் பார்த்தான். மத்வா கலியுகம் பிராப்தம் ஜகாம தேசமுத்தராம். ஓஹோ, இது கலியுகம் வந்ததுக்கு அப்படின்னு உத்தர திக்கில பிரயாணம் பண்ணினான் முச்சுகுந்தன். இக்ஷ்வாகு மகாராஜா தபஸ்ரத்தாயுதோ தீரோ நிசங்கோ முக்த சம்சயகா. பெருமாள் வந்தார், நீ எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தார், அனுகிரகம் பண்ணார். ஆகினார் ஒரு சம்சயம் இல்லாமல் நிசங்கா யாருடையும் சேராமல் தீரனானா அவன் என்ன பண்ணான், ஸ்ரத்தையினாலே தபஸ் பண்ணினான். சமாதாய மனகிருஷ்ணே பிராவிஷ கந்தமாதனம். கிருஷ்ணனுடைய மனத்தை லயித்து நேர கந்தமாதர சென்று வந்துனான். பதரியாஷ்டம மாசாத்தியா
நரநாராயணாலயம். பதிராஷ்டமத்துக்கும் வந்து நரநாராயணத்தை சேவித்து சர்வத்வந்த சாந்தகா தபசாராதேத்தரிம், ஒரு விதமான துவந்தமும் இல்லாமல், சுகருக்கம் லாபாலாபம் பயம் நிர்பயம் இன்னும் ஒரு துவந்தமும் இல்லாமல் சாந்தனாயிருந்து தபஸாலே ஹரியை ஆராதயத்து, மனசால் நினைந்து திருவாராதனம் பண்ணிட்டு இருந்தார். பகவான் பதராய பரபிரஜ புரீம் யவனவேஷ்டித்தாம். சரி, இந்த பெருமாள் என்ன பண்ணார்? கண்டுபிரான் புதராவிரஜ்ய புரீம் யவனவேஷ்டித்தாம். யவனாராலை சுத்தப்பட்ட அந்த யவன ராஜா காலைவனன் போயிட்டானே இல்லையோ, அந்த மிலிட்டரி எல்லாம் இருந்ததோ இல்லையோ, அவள்கிட்ட வந்தான், எல்லாம் சுத்தின்னு இருந்தான் அந்த மதுரா நகரத்து. கத்வா மிலேச்சவரம் நின்னே கரியன் துவாரகாம் தனம். அந்த மிலேச்சருடைய 3 கோட்டி மிலேச்சரோட கூட்டு வந்திருந்தான் ஜமன் காலைவன். அவன் எல்லாரையும் துவம்சம் பண்ணி அவ தனத்தை எல்லாம் துவாரகை கொண்டு போய் சேர்த்து, அவள் நிறைய தனத்தோடு வந்திருந்தாள். நியமானே தனே கோபிஹி அச்சுத சோதித்தைஹி. எடுத்து போகல ஆத்துக்கு. அவன் எல்லா கோபாலுக்கும் சொல்லிட்டான், அச்சுதன் சொல்லிட்டான் எல்லாம் எடுத்துன்னு போயிடான். ஆஜகாம ஜராசந்தகா திரைவிம்சத்தனி கப்பகா. 18வது தனம். இந்த பக்கத்தெல்லாம் அந்த ஜராசந்தன் வந்தான். இன்னொரு 23 அக்ஷோகினி சைன்யத்தை எடுத்துட்டு வந்தான். இது 18வது தனம். விலோக்கிய வேகரவசம் விபசைன்யஸ்ய ராதவௌ. அவனுடைய வேகத்தையும் ரவசத்தையும் பார்த்து இவ 2 பேரும் யாரு யாரு? ராமகிருஷ்ணன். மனுஷ்ய சேஷ்டாமா பண்ணோ ராஜன் துருத்தம். மனுஷன மாதிரி ட்ரெஸ் போட்டுண்டோ பகவத் காஞ்சனன்னு காணக்கூடாது. ஆல்ரெடி ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி ஓடினாலாம் குடு 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 குடு. விஹாய வித்தம் பிரச்சரம் அபீதோ பீரு பீதபத்து. என்னடா துட்டெல்லாம் விட்டு போறாளே, பயந்துன்னு ஓடுறாளேவா. பத்பியாம் பத்மபலாஷாபியாம் சேத்துர் பயோஜனம். காலாலேயே அப்படியே நடந்து ஓடி போயிட்டான். நிறைய யோஜனை சேரத்து குடுகுடுன்னு ஓடிண்டே போயிட்டு இருக்கு. பலாயமானோ திருஷ்டுவா நாகரசன்பலி. அவன் பலாயனம் பண்ணிட்டு இருந்த பார்த்துட்டு மகதராஜனானா சிரிச்சிந்து சொன்னானா. யாரு? ஜராசந்தன். அன்வதாவத் ததா நீகைஹி ஈஷையோ அப்பிரமாணவித்து. பயந்தன் ஓடி போறானே. பிரதுருத்திய தூரம் சம்ஸ்ராந்தௌ துர்கமாருஹதம் கிரிம் ஆஹுதாம் கிரிம். போனா ஒரு பெரிய மலை கிடைச்சது. மலை மேறி ஏறும். யார்? ராமகிருஷ்ணர். பிரபரேஷனாக்கியம் பகவான் நித்திரா எத்திர பரிஷத்தி. அங்கே சதா மழை கொட்டின்னு இருக்கிறது. அப்படி இருந்து மேகம் கொட்டின்னு இருக்கிறதான். கிரவு நிலையின் வாக்கியாயா நாளைக்கு 2 ரூபாய் நித்தியதா, நித்தியம் மழை இருக்கிறது. அஸ்ஸாம் சிறுதா புஞ்சி எடுத்த மாதிரி. கிரோ நிலீனா வாக்கியாயா நாளைக்கு 2 ரூபாய் ததாக கிரிமேதோபிஹி கமந்தாத் அக்னி முத்சர்ஜன். அங்க போய் வெளிச்சென்று விட்டு சுத்தலம் தீ போட்டான். ததா உற்பத்தி தரசா தக்ஷமான ததாவுபௌ ததாதுபௌ தசைக யோஜனோத்துங்க நிபேதத்து ரதோ புவி. அந்த மலையன்னா தசைக யோஜனா
11 யோஜனம் எத்தனை இந்த பார்த்து குதிச்சு விட்டான். யாரு? ராமகிருஷ்ணன். அதோ பதித்தோர் அதோ புவி பூமியில் வந்து விழுந்தாபுரம் அலட்சியமானோருவன தானுகேன எது உத்தமோ சுவரும் புதராயாத்தோ சமுத்திர பரிகாம் இருப்பா. அங்கிருந்து வந்துட்டு நேர சமுத்திரத்தை இருக்கிற துவாரகாப்பட்டினத்துக்கு வந்துடும். சோபி தக்தாவிதிம் ரிக்ஷா மன்மானோ பலகேசவோ பலமா கிருஷ்ய சுமஹது அகதான் அகதோ யயௌ. சரி அங்கோ போயிட்டாய் வா அப்படின்னுட்டு இவாளுக்கு எங்க இருக்கான்ட்டு தெரியல. அவ மாகதோ மகதோ எல்லா சைன்யம் எல்லாம் அடுத்து வாபஸ் போயிட்டான். 18வது ஆனர்த்தாதிபதி ஸ்ரீமான் ஸ்ரீமான் ரேவதோ ரேவதீம் சுத்தாம் பிரம்மணச்சூரிதாத் பலாயேது பரோதித்தம். சரி, இது ஒரு கதையாச்சா. நெக்ஸ்ட் கதை. ஆனர்த்த தேசம் அங்கு இருக்கிற அதிபதி அவன் ஸ்ரீமானவன் ரவிவதன் அவன் பேரு. அவருக்கு ஒரு பெண் ரேவதி. இப்படி பிரம்மண சோரித பிராதாத்து பலாயேது பரோதித்தம். சரி, பெரியவாள் சொல்லிருந்ததுனாலே அந்த பதராமனுக்கு அந்த ரேவதியை கூட கல்யாணம் பண்ணாள். பகவானுக்கு கோவிந்தா உபயமே குருத்வகா வைதப்பி பீஷ்மிக சுதாம் ஸ்ரீயோ மாத்திராம் ஸ்வயம்பரே. ஹே குருத்வகா, பிரிய பரீட்சித் மகாராஜா, கோவிந்தனுக்கும் விதேக தேசத்து பீஷ்மகனுடைய பெண்ணு சுயம்பரத்துக்குள்ளே கொடுத்தாள். அப்படின்னா சுயம்பரமாக அவளுக்கு சொல்றார். பிரமத்திய தரசாராஜ்ஞா ஷால்வாதீஷ்சைத்யபக்ஷகான் பஷ்யராம் சர்வலோகானாம் தார்த்தபுத்திர சுதாமிமா. ஷால்வன் அவள் எல்லாரையும் சோலிச்சிட்டு அண்ணா அந்த படைಯನ್ನು ஓடித்து வைத்து பஷ்யராம் சர்வலோகானாம் தார்த்தபுத்திர சுதாமிமா. அந்த இதுல ருக்மிணிய ஓட்டிட்டு வந்துடும். இது ஒரு கதை. ருக்மிணி கல்யாணம். ராஜோவாச்சா, இவனுக்கு ஒன்றும் புரியல. என்ன இவனுடைய புதிரா சொல்றாளே, அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, இவன் ஓட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு கேட்கிறான். நமக்கு இப்போ எந்த மாதிரி இருக்கும் அது அவனுக்கு அதே மாதிரி டவுட். என்ன கேட்கிறான்? பகவன் பீஷ்மக சுதாம் ருக்மிணியும் தட்சிணானாம் ராட்சசேன விதானேனா உபாயன இது ஸ்துத்தம். இது ராட்சச ரீதியால கல்யாணம் பண்ணினா அடுத்துன்னு வந்துட்டு ஓடின்னு வந்துட்டு வந்தாலே காதல கேட்கிறாங்கள். பகவன் ஸ்டோர் விச்சாமி கிருஷ்ணசாமி இருதகா அட இப்பேற்பட்ட சூர வீர பராக்கிரமுடைய கண்ணபிரான் வந்து அவன் இந்த மாதிரி ஏன் பண்ணான் நான் எனக்கு டீட்டெயிலாக சொல்லுங்க. சோதனிச்சாமி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க ருக்மிணி கல்யாணத்தைன்னு சொல்றாரு. யதா மாகரசால்வாதீன்னு கன்யாம் உபாஹரத்து, எந்த மாதிரி ஜராசந்தனையும் அப்புறம் ஷால்வனையும் எந்த மாதிரி வென்று அவன் எந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டான். யாரே? ருக்மிணி விராட்டியை. பிரம்மன் கிருஷ்ணகதா புண்ணியாக மாத்தீர் லோகமலாபகாகா. இந்த கிருஷ்ணகதையை கேட்கறதுக்கு புண்ணியதாயகமாக இருக்கும், நமக்கு மேலே போகும் வழியும் காட்டும் அப்படின்னு பரமோதம் சேரும்படியும் காட்டும். கோணு திருப்பேரு ஸ்ரீன்வாரகா கிருதஜோ நித்திய நூத்தனாக. அவருடைய கதை புராபி நவகா, நித்திய நூத்தனமானது. பழீஷானாலும் புதுசை அதுக்கே புராணம் பேரு. புராபி நவ, ரொம்ப பழீஷானாலும் புதுசை காண்றது. ஆனாலே இது கேட்டு யாருக்குத்தான் திருப்தி வருகிறது? கேட்கிறவனுக்கு நீர் டீட்டெயிலா கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். யாரு? பரீட்சித்து சுகம்ப பிரம்மன். சுகவாச்சா, ஆஹா நீ இப்படி கொஸ்டின் கேட்கிறேன் இருந்தேன், சொல்றேன். ராஜாசி பீஷ்மகோ நாம
விதர்பாதி விதர்பகான். விதர்பதேசத்துக்கு பீஷ்மன் ஒரு ராஜா இருந்தான். கஷ்ட பஞ்சாபவன் புத்திராக தன்மையை காத்தவராவனா. அவனுக்கு 4 பேர் பிள்ளைகள், 5 பேர் பிள்ளைகள், ஒரு பெண். ருக்மஹா ருக்மி அக்ரஜோ ருக்மஹா ருக்மியினுடன் அவன் எல்லாருக்கும் பெரியவன். ருக்ம ரதஹா 2வன், ருக்ம பாஹு 3வன், ருக்ம கேஷஹா 4வன், ருக்ம மாலி 5வன். ருக்மின் ஏஷாம் ஸ்வசா சதி. எல்லாருக்கும் தங்கையாரவள் ருக்மிணி. இப்படி 5 பேர், 5 பசங்கள், ஒரு பெண். எல்லாம் ருக் ருக்குன்ட்டே வருது. ருக்மி, அக்ரஜன், ரத்தன், ருக்மரத்தன், பாஹு, கேஷன், மாலி. எல்லாம் ருக்மா சேர்த்துக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி 5 பேர் அண்ணன் தம்பிகள், ஒரு தங்கை ருக்மிணி. சோபஷ்டுத்த முகந்தஸ்ய ருக்மகேஷோ ருக்மமாலி ருக்மிண்யேஷாம் ஸ்வசா சதி. சோபஷ்டுத்த முகந்தஸ்ய ரூபவேர்யுகுணஸ்தேக கிருஹாகதே கீயமானாக கம்பேனே சதுரிஷம் பத்தின். அந்த ருக்மிணியானவள் அதற்கு வந்தவாளெல்லாம் அந்த கண்ணபிரானுடைய வீரிய சௌரியத்தை சொல்லின்றதுனாலே, இவ்வளவு ரூபதி ஆகினாலே ரொம்ப குணாட்டின்னபடின்னு கிருஹாகதையர் கீயமானாக. அது வந்தவாளெல்லாம் கிருஷ்ண கதையே சொல்லுவார். நேனே சதுரிஷம் பதின் தான் எனக்கு தகுந்த கணவனாவான் அப்படின்னு யோசனை பண்ணி தாம் புத்தி லட்சணோதாரிய ரூபசீல குணாபிஷ்டயாம் கிருஷ்ணத்து சதுரிஷீம் பாரியாம் சமுத்போடும் மனோதே. கண்ணனும் சகா தாம் அவளை புத்தி லட்சணோதாரிய ரூபசீல குணாஷ்டயாம். புத்தி இருக்கு, லட்சணம் இருக்கு, ஔதாரியம் இருக்கு, ரூபம் இருக்கு, சீலம் இருக்கு, எல்லாம் இருக்கு. கிருஷ்ணச்ச சதுரிஷீம் பாரியாம். இவர்தான் இது சரியான பெண் அப்படின்னு சமுத்போடும் மனோதே அப்படின்னு மனசுல பண்ணிட்டான். பந்து நாம் இச்சதாம் தாத்தும் கிருஷ்ணாய பகிரீன் இருப்பான். எல்லா தம்பிகளுக்கும் 4 பேருக்கு ருக்மி ஒருத்தனை விட்டு இவர்தான் கண்ணனே ருக்மிணிக்கு சரியானவன் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா. ததோ நிவாத்திய கிருஷ்ணாத் ருக்மி சைத்யமன்யதா. இந்த இவன் கம்சனை கொல்லிட்டு இருக்கான். நாட்டு கம்சன் பக்கத்தா சைத்திய தேசித ராஜா சிசுபாலன் இருக்கானே, அவன் தான் சரியான பிள்ளை என்று ருக்மி பெரிய எல்டரஸ்ட் பிரதர். சரி, நான் அவளுக்கு கொடுத்து கல்யாணம் பண்றேன். செய்தி ராஜா அவன் சிசுபாலன் அப்படின்னு அவன் டிசைட் பண்றான். சர்வேத்யாசிதா பங்கி வைதர்பீ துமனாபிருஷ்யம். இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு ருக்மிணிக்கு வைதர்பீ துர்மனாபிருஷம் இவனுடைய துஷ்ட புத்தி தெரிஞ்சு விசிந்தியாப்தம் திசங்கச்சித்து கிருஷ்ணாய பிராகினோ திருத்தம். அவ்வளோ ஒரு பிளான் பண்ண. கிருஷ்ணனுக்கு ஒரு லெட்டர் இருந்துச்சா, இது கிருஷ்ணன் தான் நம்ம காப்பாத்தனம். ஒரு பிராமணனை கூட்டு அதுக்கோஸ்கரம் துவாரகாம் நீ இந்த லெட்டர் எடுத்துட்டு போய் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறா. ருக்மிணி லெட்டர். துவாரகாம் சா சமாபியேத்யா பிரதிகாரை பிரவேசித்தகா. சரி, மனசில் இருக்கிறவாளெல்லாம் பாப்பா உள்ளே ஆத்தியம் புருஷம் ஆசீனம் காஞ்சனாசனே. உத்தம புருஷனான கண்ணபிரானை, அந்த யாதவ சிரோமணியானவனாய் யோகேஸ்வரனான கண்ணபிரானை காஞ்சனாசனே தங்கத்து சிம்மாதன உட்கார்ந்திருக்கிறது அந்த பிராமணன் வந்து பார்த்தான். திருஷ்டா பிரம்மண்ய தேவகா தமசனாத்தில் யாரோ பிராமணர் வந்திருக்காரு. ஆகத்தன்னு அவர் இறங்கி வந்தார். கண்ணபிரான் இறங்கி வந்தார். உபவேஷ்ய அருகையான் சக்கரே அவரை உட்காத்தி வச்சு
காலுக்கு காதலம்பி உபச்சாரம் பண்ணி அவருடைய டிராவல் தொந்தரை எல்லாம் போகிற மாதிரி பண்ணிட்டு உபவேஷ்யா அருகையாஞ்சக்கரே யதாஸ்மானம் யோகசகா தேவதைகள் கன்னிவரானுக்கு எந்த மாதிரி உபச்சாரம் பண்றாளோ அந்த மாதிரி பிராமணருக்கு உபச்சாரம் பண்ணாராம். தம் புக்தவந்தம் விஷ்ராந்தம் அவனுக்கு சாப்பாடு பண்ணி வச்சா, ரெஸ்ட் வாங்கிக்கோன்னு சொன்னா. உபகமிய சதாங்கதி அது கிட்ட வந்து சத்துக்களுக்கு கத்தியான கண்ணவரான் என்ன பண்ணார்? பாணினா அபிபுருஷன் பாதாவ் அக்ரஸ்தவ பாதாவப்யக்ரஸ்தவ பிருச்சா காலா அவரு திருமடியை காலால் தொட்டு பிராமணர் காலை அபிஸ்பிருஷன் பாதாவவ்யக்ரஸ்தம் அபிருச்சதா கால் பிடித்து சேவை பண்றார் கண்டுவேன் அந்த பிராமணருக்கு கேட்கிறார். கொச்சித் திஜஸ்வரஸ்ரேஷ்டா தர்மஸ்தே விருத்தசம்மதகா சுவாமிக்கு பிராமண சிரேஷ்டரே எல்லாம் தர்மமா நடந்துருக்கா, என்ன வந்தீர் பத்தரே நாதிகிச்சேனா சந்துஷ்ட மனதா சதா சதா காலமும் சந்துஷ்ட மனசாக இருக்க வேண்டியது பிராமணர் என்று பார்க்கலாம். சந்துஷ்டோ எரிகி வெத்தேத்தா பிராமணோ ஏனக்கேன சித்து எரி கிடைக்கிறதோ அத்தோடு சந்துஷ்டாக இருக்கிற பிராமணனானவன் நகீயமான தர்மாத்து சகாசியாகில காமத்து அவனுக்கு சந்துஷ்டி இல்லைன்னாக்கா அவன் ஹாஸ்யத்துக்கு போக்காகுவான். பார்த்துட்டு அசந்துஷ்டோ அசக்கரில் லோக்கான்னு ஆப்னோத்யபிசரேஸ்வரகா வேறு லோகத்துக்கும் போயிடுறான், என்ன லோகத்துக்கு வரமாட்டான். அசந்துஷ்டானவன் பிராமணன். அசந்துஷ்டோ திஜோ நஷ்டான்ட்டு ஒரு ஸ்லோகம் இருக்கு. பிராமணுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா அவன் பிராமணனே போயிடுத்து அப்படின்றார். அகிஞ்சனோபி சந்துஷ்டகா சேத்தே சர்வாங்க விஜரகா ஏழையாயிருந்தாலும் சந்துஷ்டம் தரா திருப்தனாய் இருந்தது அப்படின்னா ஷீத்தே சர்வாங்க விஜ்வரகா உடம்புல ஒரு விதமான வியாதியும் இருக்காது அப்படின்றார். ஆறாம தூங்குறான், அவனுக்கு ஒரு விதமான கவலையும் இல்லை. விப்ரான் ஸ்வாலாவ சந்துஷ்டான் சாதுன் பூத சுகிருத்தவன் நிரகங்காரண சாந்தான் நமஸ்யே சிரசா அசகிருத்து. மறுபடியும் மறுபடியும் இப்பேற்பட்ட பிராமணருக்கு நமஸ்காரம் பண்ணுகிறேன். யாரு? விப்ரான்னு பிராமணர்களை, எப்பேற்பட்ட பிராமணர்களை ஸ்வலாப சந்துஷ்டான்னு கிடைக்கிறதோ யாதரிச்சகமாக அத்தோடு சந்துஷ்டிப்படுபவர்கள், சாதுன்னு சாதுவாய் இருப்பவர்கள், பூத்த சுகிருத்தமான்னு பூத்த தயை உள்ளவர்கள், எல்லாரிடத்திலையும் எல்லாருக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்கிறவா, நிரகங்காரண சாந்தான் அகங்காரம் இல்லாதவர்கள், சாந்தியோடு இருப்பவர்கள், நமஸ்தே சிரசா அசகிருத்தவாய் மறுபடியும் மறுபடியும் பூயோ பூயோ நமோ நமஹா அசகிருத்து ஒரு தரம் இல்லை நமஸ்காரம் பண்ணிண்டே இருக்கேன் அப்படின்ற. கச்சித் குசலம் பிரம்மன்னே ராஜரோகா நீர் வந்து எடுத்தன்னம் எல்லாரும் க்ஷேமமா இருக்காளா? சுகம் பிரசந்தி விஷயே பால்யமான சமய பிரியகா காப்பாத்தனம் அப்படின்னா எல்லாரும் சுகமா இருக்கலாம். எதஸ்துவமா கதோ துர்க்கம் நிஸ்தீர் ஏக எதிர்ச்சையா எதிர்ச்சையா நீ எதுக்காக வந்திருக்கிறோ பயமில்லாத அது சொல்லும். சர்வன்னோ பிரம்மகுஹ்யம் சேத் கிங்கார்யம் கரவாமத்தே என்ன ரொம்ப ரகசியமா சதசியமா எல்லாம் நிதானமா சொல்லும். நான் இங்களை என்ன பண்ணணும், எங்கே இருந்து வந்திருக்கேன்னு சொல்லும். இப்போ விசாரிக்கிறான். பிராமணனுக்கு எல்லா விதமும் உபசாரமும் பண்ணி தூங்க வச்சு விட்டு சாப்பாடு போட்டு
கை காலெல்லாம் சுஷ்டூஷ பண்ணி உப்பு கேட்கிற நீ எங்கிருந்து வந்திருக்கேன் எதுக்காக சொல்லும். ஏவம் சம்பிருஷ்ட சம்பிராக்ஷ்ணோ பிராமண பரமேஷ்டினா லீலா கிரகீத தேகேனா தஸ்மை சர்வம் அவர்ணயத்து. லீலா மானுஷ விக்கிரகனான எம்பெருமானுக்கு அவர சந்தோஷத்துடன் தான் வந்த காரியத்தை எல்லாம் விவரிச்சார். நான் ருக்மிணி என்று வந்திருக்கேன், அவருக்கு ஒரு லெட்டர் பேச்சிருக்கா, அவளை நீ விவாகம் பண்ணிக்கொள்ளுமாம் அப்படின்னு சொல்றார். ருக்மிணி வாச்சா, அவள் லெட்டர் படிக்கிறான். சரி, என்ன சுத்வா குணான் புவன சுந்தர ஹிண்வகாந்தி நிர்விஷ்ய கரண விவேதை ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் ரிஷிமதாம் அகிலார்த்தலாபம் வையச்சுதா விஷதி சித்தம் அப்பத்திரபம் மே. புவனசுந்தரானவரே, சௌந்தரிய ராசியானவரே, தேவரியின் குணத்தை கேட்டு நிர்விஷ்ய கர்ம விஷை ஹரதோங்கதாபம், விஷயத்தை கேட்டு என்னுடைய அங்கமெல்லாம் தேவரீரண்டை ஜொலிக்கிறது, அப்படி என்ன ஸ்புரிக்கிறது, தாபப்படுகிறது. ரூபம் திருஷாம் திரிமதாம் அகிலார்த்தலாபம், ரூபம் என்ன, திருஷ்யம் என்ன, திருஷமத்தாம் அகிலார்த்தலாபம், எதிர்பார்த்தாலும் லாபமே தவிர எம்பெருமானுடைய திருமுக மண்டலம், கிரியைகள், குணங்கள், அவருக்கு இருக்கக்கூடியான கீர்த்தி, தையச்சுதாபிஷதி சித்தம் அப்பத பத்திரபம்மே. தேவதியினுடைய திருமுக மண்டலம் அப்படியே முரண்டு வந்து நிற்கிறது சுவாமி. காத்வா முகுந்த மகதி துளசீல ரூபா வித்யாவயோத்ரவிணதாமபிராத்மதுல்யம் தீராபதிங்கலவதி நவிரணீத கன்யா காலேந்து சிம்ம நிரலோகமனோபிராமம். நீர் எங்கே முகுந்த சுவாமி? காத்வா, எங்கிருக்கீர்? மகதி குலசீல ரூப, குலத்தாலேயும் சீலத்தாலேயும் ரூபத்தாலேயும் ரொம்பவும் உயர்ந்த நிலைமையில் இருக்கீர். வித்யா வயோத்தரவின தாமபிராம் ஆத்மதுல்யம், வித்யினாலும் சௌரிய வீரிய பலத்தாலும் தேவரீருக்கு சமானவர் யாருமே இல்லை. தீராபதிங்குலவதி நவநீத கிருத்யா, நீர் தீரமானவர், குலவதியான என்னை கன்யா காலேந்திர சிம்ம நரலோக மனோபிராமம், தேவரீர் வந்து என்ன கைப்பிடிக்கணும், நீரே வந்து கைப்பிடிக்கணும். தன்மே பவான் கலுவிருத்தபதிரங்கஜாயா ஆத்மார்ப்பிதச்ச பவதோத்ர விபோ விதேஹி மோ வீரபா வீராகம் அபிமரிஷது சைத்ய ஆராத் கோமாயுவன் மிருகபதேர் வலியம் வலிமும் புஜாக்ஷா. நீயே வந்து என்ன தூக்கிண்டு போகணும் அப்படின்னு இண்டிகேஷன் கொடுக்குறான். ஏன்னா அந்த சைத்தியராஜனுக்கு என்ன கொடுக்கணும், கல்யாணம் பண்ண என் அண்ணன் டிசைட் பண்ணிருக்கான். மாமாத்பிதச்ச பகவதோத்திர விபோ விதேஹி தன்மே பவான் கலு விருதபதிரங்கஜாயா ஆத்மார்ப்பிதச்ச பகவதோத்திர விபோ விதேஹி, என்னுடைய ஆத்மாவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கேன். நீயே வந்து என்ன காலே நிருசிம்ம நரலோகமனோபிராமம், நரஸ்ரேஷ்டரானவரே, கண்ணுக்கு இனியரானவரே, மாவீரபாகம் அபிமரிஷது சைத்ய ஆராத் கோமாயுவன் ரகுபதேர் பலிமன் புஜாக்ஷா. அந்த சைத்தியராஜனுக்கு எனக்கு கட்டி கொடுக்காதபடி ஒரு நரி வந்தபடி அவன் வந்திருக்கான், கோமாயு மாதிரி. நீ வந்து என்ன கூட்டிண்டு போயிடணும். பூர்த்தேஷ்டதத்த நியமம் விரத ஏவ விப்ரா குருவர்ச்சனாதி விரலம் பகவான் பரேஷகா ஆராதித்தோ இது கதாகிருத ஏத்யபாணிம் கிருண்ணாது மே நரம கோஷசுதா.
அதுக்கு ஒரு உபாயமும் சொல்றேன் நானு. பூத்தே அஷ்டதத்து நியமம் ரத தேவ விப்ரா. கல்யாணத்துக்கு முதல் நாள் ஒரு கோவிலுக்கு போய் நாங்கள் செவிச்சுடணும்னு ஒரு நம்ம ஆத்துல ஒரு பద్ధதி இருக்குது. குருவர்ச்சனாதி விரலம் பகவான் பரேஷகா, குரு அர்ச்சனை பண்ணும் அப்படின்னு ஒரு சூழ்ச்சியும் கொடுக்குறான். எப்படி வண்டி கூட்டிட்டு இருக்கிறோம் நம்ம. ஆராதித்தோ ஏத்தியபராணிம். அங்க ஆராதனைக்கு வந்தப்போ கைபிடிச்சுட்டு பாணிங் கிருண்ணாத்துமே தம கோஷுசாரியோன்யே. அப்புறம்தான் தமகோஷபுத்திரனாருக்கு கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான். டைம் நீ என்னை கூட்டிட்டு போயிடு, இப்படியே பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறேன் பிளான். ஓ பாவினி त्वम् अजितो वहने विदर्भान्ने गुप्त समेत्य पूतनापतिभिस्सरिता. நாளைக்கு இந்த உத்வாகம் நடக்கிறது. அப்போ விதர்ப தேசத்து ஜனங்களை மயக்கப்படுத்தி நிர்மத்திய சைத்யா மகதேந்திர பலம் பிரசக்கியா மாம் ராட்சசேன விதினோத்ரக வீரிய சுல்கமாக என்னை அவன் விடுவித்து ராட்சச விதியால கல்யாணம் பண்ணிக்குன்னு சொல்றான். பலவந்தமாக கூட்டின் கல்யாணம் ராட்சச வைவாக அந்த மாதிரி பண்ணிடுவோம். அத புராந்தர சரீமனிகத்திய பந்தூம் ஸ்வாமுத்ரகே கதமிதி பிரவதாத் உபாயம். அப்புறம் பரவாயில்ல, எப்படி யுத்தத்துல ஜெயிச்சுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. பூர்வேத்யுரஸ்தி மகதி குலதேவி யாத்ரா. முதல் நாள் குலதேவி கோவிலுக்கு போறோம். எஸ்யாம் பகிர் நவவது கிரிஜாம் உபையா. அங்க வந்து கிரிஜை பிரார்த்தனை பண்றா. அதை பெருமாள் ததிகாராதம் என்றாலும் பெருமாள் கேட்கிறா. எஸ்யாங்கிரி பங்கஜரஜஸ்மபனம் மகாந்தோ வாஞ்சந்து மாபதிரிவாத்மதமோபஹத்யை. யஹ்யம்புஜாக்ஷண நலபேஜ பவத்பிரசாதம் ஜஹ்யாமசூன் வர்த்தகிருஷான் சதஜன்ம ஸ்யாத். சோ இன்னும் எத்தனை ஜென்மம் இருந்தாலும் ஒன்னே நான் வெறுக்கிறேன் தவிர நீ எந்த கை விட்டுட்டாலும் நீ இது பண்ணியே தீரணும்னு சொல்றான். எஸ்யாங்கிரி பங்கஜரஜஸ்தபனம் மகாந்தோ. தெய்வருடைய திருவடி ரஜத்தை கேட்க நிறைய பேர் காட்டன் இருக்கா. வாஞ்சந்தி உபாதிரிவா தன்மதமோபகத்தியை. அஜானம் போறதுக்காக அவன் நிறைய பேர் பிரார்த்திக்கிறான். எம்புஜாட்சரலபே பகவத் பிரசாதம். உன்னுடைய பிரசாதம் கிடைக்கல எப்படின்னா ஜக்யா மசூன் பரதகிருஷான் சடஜன்ம விஸ்யாத். என் பிராணத்தினை விட்டுவிட்டு என்ன 100 இருந்தாலும் ஒன்னையே பிரார்த்தித்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் லெட்டர் படிக்கிறேன். ஆனா எழுத்துண்டு போர் ராட்சசபிரியை கல்யாணம் பண்ணேன்னு அவளை கண்டுபிரானுக்கு சொல்லி வைக்கிறார். பிராமண உவாச்சா, இது லெட்டர் எழுதியிருக்குது. இத்தே குஹ்ய சந்தேஷா எது தேவமயா ஹிருதா மயா ஹிருதாக விமர்சிய கர்த்தும் யஸ்சாந்தரா கிரியதாம் ததனந்தரம் சுவாமி. இதுதான் குஹ்யமான சந்தேஷம் நான் கொண்டு வந்திருக்கேன். எருதேவரான தேவதையருக்கு என்னால் அனுப்பப்பட்ட ருக்மிணி எண்ணம் விமர்சிய கர்த்தம் யச்சாத்திர. இது நீரே யோசித்து இது சூக்தமோ அதை பண்ணுங்கோள். கிரியத்தாம் தர. அந்த மாதிரி உமக்கு சுவாமிக்கு இஷ்டப்பட்ட மாதிரி கிரியத்தாம் செயல்படலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அஸ்மன் கர்மாரம்பாம் அபிஷேக மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குருபரம்பராம்.